Hello everyone, welcome back to channel. இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங். ஸோ அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க, என்ன உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் டேரக்டாக ரீடிங் போகலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். இப்போ கரண்டாக உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ உங்களை பற்றி உங்கள் பர்சன் இமேஜினேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட் நவ் உங்கள் இமேஜினேஷனில் தான் இருக்காங்க. ரொம்ப கிரேட்டாக இருக்குது உங்களை பற்றி அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. ஸோ டுகெதர்னஸ், ஐ வாண்ட் டு கம் டுகெதர், I want to come closer and spend time with you. ஆல்வேஸ் அவங்களுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுறதுல ரொம்ப விருப்பமாக இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசுகிறதுல. ஸோ ரொம்ப விருப்பங்கள் அதிகம், பட் அதை நிறையா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அவங்க பேசுகிறதுக்கு முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள பழைய விஷயத்தை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்க விஷ் பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து இருக்கணுன்ற ஒரு விஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஆல்வேஸ் யுவர் பர்சன் இஸ் சேயிங் டு யூ, யுவர் மை ஹார்ட் அப்படின்ற ஒரு வேர்ட்ஸை சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ ஃபஸ்ட் சைட்டிலே அவங்க ஹார்ட்டை நீங்கள் ஸ்டோல் பண்ணிட்டீங்கன்ற ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டேரக்டில் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படின்னா, இப்போ எக்ஸாக்டாக உங்களோட கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகமாக இருக்குது. ரொம்ப ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஒரு பாசிட்டிவான திங்கிங் கூட தான் இருக்காங்க அவங்கள பற்றி. அவங்களோட எனர்ஜி அப்படி தான் இருக்குது கரண்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வந்திருக்குன்னா, 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஒரு சில நீங்கள் பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க ஹேங்கராக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ அதர் திங் என்னென்னா, எப்பயுமே அவங்க உங்கள்கிட்ட பேசணும். ஃபாஸ்ட்டாக ஒரு சேஞ்சஸ் ரிலேஷன்ஷிப்பில் நல்லபடியாக நடக்கணும். மீன்ஸ் சேஞ்சஸ்னால் லவ்வுக்கு அடுத்து மேரேஜ் போகணும், அந்த ஒரு விருப்பமும் உங்கள் பர்சன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வெரி எனர்ஜெட்டிக்கான பர்சனாக இருக்காங்க உங்கள் பர்சன். அவங்க ஒன்று பட்டுன்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் ஓப்பனாக ஒரு சில விஷயத்த டக்குன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு என்னென்னா, உங்கள் பர்சன் ஒரு நீங்கள் 2 பேரும் சேர்ந்தது சோல் லவ் தான். எப்பயுமே ட்வின் ஃப்ளேம் லவ் தான். ஏன்னா 2 பேருமே ஒரே லெவலில் தான் இருப்பீங்க. யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. உங்களோட லவ் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் தான் நீங்கள்
லவ்வே சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ 2 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க உங்களோட லவ்வை. அதை வந்து யாரும் வந்து இன்பிட்வீன் வரக்கூடாதுன்ற ஒரு மனசில் வச்சு இப்போ வரைக்கும் அதை கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சம் இஷ்யூஸ் இருந்தாலும் அது பேசக்கூடிய சுச்சுவேஷன் உங்கள் பர்சனும் நினைப்பாங்க, நீங்களும் நினைப்பீங்க, டக்குன்னு சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் நான் பார்க்க முடியுது. இன்னொன்று வந்து ரொம்ப டீப்பாக இருப்பீங்க, டீப் பாண்டிங் அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோல் கனெக்ஷன் அந்த மாதிரி டீப்பாக இருப்பீங்க. எமோஷ்னல் அதிகமாக இருக்கும் 2 பேர்த்துக்குமே. ஏன்னா உங்கள் பர்சனுக்குமே அந்த எமோஷ்னல் பேலன்ஸ் அதிகம். டக்கு டக்குன்னு அழுதுருவாங்க, டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க, அண்டு டக்கு டக்குன்னு ரொம்ப பாசத்தையும் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ லவ் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஒரு பேஷனேட்டாக பார்க்க போகிறீங்க, ஹைலி பேஷனேட்டாக. கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் அவங்களோட ஃபீலிங்ஸ் கரெக்டாக வந்து உங்களை பற்றி திங்கிங் இருக்குது. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்களும் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பர்சனை வந்து சூஸ் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு லக்கியான பர்சன். ஏன்னா வந்து நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான் அப்படின்ற யூனிவர்ஸோட கைடன்ஸாக இருக்குது. ஒரு சில நாட்களில் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் ரீதியாக ஒரு சில ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் தான் நான் பார்க்க முடியுது. லவர் கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இந்த உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க, உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களை தான் மேரேஜ் பண்ணணும்னு ஒரு முடிவும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலி இம்பேலன்ஸாக இருப்பாங்க. பார்த்தா நீங்கள் தான் வேணும்னு ஒரு பிடிவாதத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த கார்டெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். சப்போஸ் உங்கள் பர்சன் உங்களோட நீங்கள் பேசாமலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறும். இது நேச்சுரலாகவே நீங்கள் வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க. ஸோ ரொமான்டிக்கான பர்சன்ஸ் தான் 2 பேரையுமே. ஆனால் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது வந்து அது உங்களுக்கு அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுற மாதிரி தெரியுது. எஸ், திஸ் இஸ் அ சோல் கனெக்ஷன், ஒன்லி சோல்மேட் தான் நீங்கள் 2 பேருமே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெசேஜ் வருது பாருங்கள். ஸோ ஒரு சில விஷயத்த வந்து பாஸ்டான விஷயத்த வந்து மறந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நினச்சி ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு போகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா வந்து பழசை நினச்சி நீங்கள் பிரச்சனையை திங்க் பண்ண அது வந்து புதுசாக நடக்கிற விஷயங்கள் வந்து பிளாக் பண்ணுற மாதிரியே தெரியுது. ஸோ பழசை மறந்து புது விஷயத்துக்கு புது லைஃபுக்கு ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய், டேக் கேர்.